சோசியல் மீடியாவில் ஒரு பூதாகாரமாக விவாதிக்கப்பட்ட விஷயமா மாறிடுச்சு. இதில் என்ன அப்படின்னா, ஒரு 4-5 பேருக்கு செம கொண்டாட்டம். எப்படி பார்த்தியா, நாங்கள் அப்படி சொன்னோம், இப்போ என்ன ஆச்சு பார்த்தியா, நாங்கள் இப்படி சொன்னோம், உண்மையாயிடுச்சு பார்த்தியா, அவ்வளோதான் கம்பெனி க்ளோஸ்ன்னு சொன்னோம், இப்போ நிரூபிச்சுட்டு பார்த்தியா, வெற்றி வெற்றி வெற்றின்னு கூச்சலிடுறாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு எனக்கு சிரிப்பு தான் வருது. இது வரைக்கும் பல பேர் நம்ம கம்பெனி பற்றி இது அப்படி இது இப்படி, இது கம்பெனி இதை வச்சுக்கல, கம்பெனி அதை வச்சுக்கல, கம்பெனி அதை வாங்கலை இதை வாங்கலை, அதில் நொட்டா இது நொட்டை சொல்லிட்டு பல வீடியோக்களை போட்டாங்க. நான் தான் அந்த வீடியோ பார்ப்பேன், பார்த்துட்டு என்ன பண்ணுவேன், அப்படியே கடந்து போயிடுவேன். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ஏங்க இதுக்கு நீங்கள் பதில் தர மாட்டேங்கிறீங்க, ஏங்க நீங்கள் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, நீங்கள் ஒரு வீடியோ போடலாம்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன ஒரே வார்த்தை, அவங்க ஆசை அவங்க போடுறாங்க. பல முறை சொல்லியிருக்கேன், இன்னைக்கு எதிரியாக இருக்கிறவர்கள் நாளைக்கு விஷயம் புரியும்போது நண்பர்களாக மாறுவாங்க. இன்னைக்கு ஏன் தேவையில்லாம் வந்து அவங்களோட அறிக்கை போயிட்டு இருக்கணும், காலம் அவங்களுக்கு புரிய வைக்கும். அப்படியே போட்டால் கூட நெகட்டிவ் கமெண்ட் யாருமே போடாதீங்க, நீங்கள் யாரையுமே தேவையில்லாமல் திட்டாதீங்க சொல்லி பல முறை நானே சொல்லியிருக்கேன். ஏன், நமக்கு அது வேலை இல்லை, அவர்களுக்கு அது பொழப்பு அல்லது பொழுதுபோக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை வச்சுக்கிட்டு நாம் போய் அவங்களுக்கு மல்லு கட்டுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, தேவையில்லைங்கிறனால தான் இவ்வளவு நாள் அமைதியான ஒழிய, நம்ம பெருந்தன்மையா போன விஷயத்தை இழிச்சவாத்தமா நினைச்சாங்க அப்படின்னா அது தப்பு. இனிமேல் பெருந்தன்மையா நம்ம போகிற மாதிரி இல்லை. ஒரு வீடியோவுக்கும் பதில் வீடியோ வரும். கண்டிப்பா நான் என்னோட பதிலை சொல்லுவேன். ஏன் தெரியுமா, இதுக்கப்புறம் விட்டுட்டு வேடிக்கை பார்த்தோம்னா அவர்கள் சொல்வது உண்மையா மாற ஒரு தோற்றம், ஒரு மாய பிம்பம் கட்டமைக்கப்படும். ஸோ இனிமேல் நான் வந்து அமைதியா போற மாதிரி இல்லை. இதுல என்ன தெரியுமா ஒரு காமெடி, அதுல ஒரு ரீசெண்டா ஒருத்தர் வந்து பேசிட்டு இருக்காரு, ஒரு வயசுல மூத்தவர் தான், வக்கீலுக்கு படிச்சா சொல்லிட்டு இருக்காரு. வக்கீல் எவ்வளவு நல்ல தொழில், எவ்வளவு புனிதமான தொழில், மகாத்மா காந்தியிலிருந்து எவ்வளவு தலைவர்கள் வக்கீல் படிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த பேரை வச்சுக்கிட்டு அந்த பேனை வச்சுக்கிட்டு இவர் பண்ற காமெடிக்கு அளவே இல்லைங்க. இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டாருங்க, ஒரு வக்கீலோட நாலேஜ்ல 10% கூட இப்படி வீடியோ போட முடியாது. ஸோ ஒரு அடிப்படை டவாலிக்கு இருக்கிற அறிவு கூட இல்லை, டவாலி நல்ல புத்தாலிங்க, அவருக்கு இருக்கிற அறிவு கூட இவருக்கு கிடையாது. ஒரு வக்கீலுக்கு சொல்லிட்டு இருக்காரு, இவர் எப்போ கோர்ட்டுக்கு போனாரு, இல்லை எங்க வக்கீல் படிச்சாரு, இல்லை இவரை வக்கீல் சொல்லி திரியிறாரு தெரியல, இருக்கலாம். ஆனா இவரோட பேச்செல்லாம் பார்க்கும்போது இது சந்தேகம் வருது, உண்மையில் வக்கீல் படிச்ச வக்கீல் தானா இல்ல வக்கீல் சொல்லி திரிகிற வக்கீலான எனக்கு டவுட் வருது. ஏன் தெரியுமா, இப்ப ஒரு வீடியோ போட்டுக்காரு இல்லையா, மைவி மீது வழக்கு பதிவு, ரைட்டு, அவ்வளவுதான் முடிஞ்சது கம்பெனி, ஓகே, இதுக்கு மேல் கொண்டு கம்பெனி செயல்படாது, எல்லாம் ஓடி போயிருங்க, அத்தனை பேர் கைது. யாரார் கைது, அந்த கம்பெனிக்கு பேப்பர் போடுறவன், அந்த கம்பெனி கக்கூஸ் கிளியர் பண்றவன், அந்த கம்பெனியில் கூட்டுறவன், அந்த வழியா கம்பெனி வேடிக்கை பாட்டு போறவன், செக்யூரிட்டி எல்லாமே அரெஸ்ட் ஆமா. என்ன ஒரு பைத்தியார்த்தம், ஒரு வக்கீலுடைய அறிவில் பேசுற விஷயமா அது? யார் சம்பந்தப்பட்டவங்களோ அவங்க பதில் சொல்ல போறாங்க, கேள்வி கேட்டா அதுக்கான விளக்கம் தர போறாங்க, டாக்குமெண்ட் தர போறாங்க, அவ்வளவுதானே. ஒரு எஃப்ஐஆர் இருக்குது, ஒரு இனிஷியல் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், அவ்வளவுதானே. இதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் இருக்கு, சார்ஜ் ஷீட் போடணும்னா அதுக்கு விக்டிம் வேணும், பாதிக்கப்பட்ட வேணும். இன்னைக்கு மையத்தில் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க? சோ யாரோ ஒருத்தர் கொடுத்த பொய் புகாருக்கு ஒரு காவல்துறை அதிகாரியை போட்டிருக்காரு. அதுக்கு பின்னா வர்றேன் அடுத்த வீடியோல, அதை பத்தி நான் ஃபுல் டீட்டெயிலா கூட பேசுறேன். ஆனா அதுக்கு முன்னால ஒரு எஃப்ஐஆர் போட்டதே ஒரு கம்பெனியுடைய ஒரு ஒட்டுமொத்த பிசினஸ் க்ளோஸ் ஆயிரும், வழக்கின் இறுதி தீர்ப்புன்னு சொல்லி ஒரு வக்கீல் பேசாருன்னா அவரோட அறிவை அந்த புத்தியை கேள்வியை கூட தோணுமா தோணாதா? ஒரு எஃப்ஐஆர் தான் ஒரு கம்பெனியை வந்து டோட்டலா க்ளோஸா? ஒரு அதாங்க ஆரம்ப ஸ்டேஜ். அதுக்கப்புறம் எவ்வளவு விஷயம் இருக்கு, அதை தாண்டி வந்து ஹை கோர்ட் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் இருக்கு, எவ்வளவு ஸ்டேஜ் இருக்கு. ஒரு எஃப்ஐஆர் போட்டாலும் எல்லாம் முடிஞ்சது. அதை விட ஒரு காமெடி, அந்த ஆளுடைய வக்கரம், அந்த ஆளுடைய வந்து உள்ளுக்குள்ள ஒரு புழுக்கம் என்ன தெரியுமா, யாரெல்லாம் மைத்து வீடியோ போடுறீங்களோ எல்லாம் டெலீட் பண்ணிருங்க, எல்லாம் ஓடி போயிருங்க. இந்தியால தடை செய்யப்பட்ட இயக்கமா இருந்தா கூட அதுக்கு ஆதரவா பேசுறதுக்கு இன்னைக்கு உரிமையை சொல்லி அரசாங்கம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதாவது இன்னைக்கு வந்து சட்டம் அது வந்து ஆதரவா பேசிருக்கு சொல்லும் போது, தன்னை வாழ வைக்கிற கம்பெனி, தன்னோட வாழ்வாதாரமா இருக்கிற கம்பெனி பத்தி ஒரு நபர் நல்லா சொன்னா உனக்கு என்ன குறையுதுன்னு கேட்கிறேன். இந்த வார்த்தையை வருத்தோட பதிவு பண்றேன். நீ உன் வேலையை பார்க்க வேண்டியதானே, அவனை ஓடி இருங்கிற, டெலிட் பண்ணி இருக்கிற, அவ்வளவு பெரிய நீ பாப்போம். யார் ஓடுறாங்க, யார் டெலிட் பண்றாங்க, யார் நிக்கிறாங்கன்னு நீ காலம் பதில் சொல்லும். நிச்சயமா எல்லா வேலையும் நானே பதில் சொல்லுவேன். மத்தவங்க சொல்லுங்க எத்தனை வரைக்கும் கேட்கிறேன், இப்ப நானே பேசுறேன். இது எல்லாமே நான் பதில் சொல்றேன். அத்தனைக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கு நான் பதில் சொல்றேன். இனி வந்து ஒதுங்கி போற மாதிரி இல்ல. என்னுடைய பெருந்தன்மையை இழிச்சாத்தான் நினைச்சீங்கன்னா அது உங்க தப்பு. சோ நான் யார் பேரை சொல்ல குறிப்பிட்டு விரும்பல, ஆனாலும் யதார்த்தம் என்ன இருக்கு எல்லாம் தெரியும். சோ திரும்ப சொல்றேன், டீசெண்டா பதிவு பண்றேன். அவங்கவுங்க சோழி மட்டும் பாருங்க. அதை தாண்டி நீங்க வந்து இல்ல இது அப்படி இப்படின்னா நான் கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க பதில் வேண்டி இருக்கும். சோ இதுக்கப்புறம் இதை விட்டுட்டு நான் அமைதியாக்க மாதிரி இல்லை. நீங்க வீடியோ போடுங்க, உங்களுக்கு பதில் வீடியோ பின்னாலேயே வரும். இன்னைக்கு ஒரு கமெண்ட் போட்டா அவனுக்கு கருத்து சொல்லுவீங்களா? கமெண்ட் நல்ல கமெண்ட் சொன்னா அவனுக்கு சொல்ல வச்சிருவாங்களா? என்ன ஒரு காமெடி இது. இன்னைக்கு வந்து சொல்றாரு, யாரால கமெண்ட் போட்டீங்களோ, கமெண்ட் நல்லா சொன்னீங்களோ அவங்க எல்லாம் அரெஸ்ட். எவ்வளவு ஒரு பைத்தியா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு திரும்ப திரும்ப கேட்கிறேன், இவர வக்கீலுக்கு படிச்சாரா இல்ல வக்கீல் திரியாராங்கிறது எனக்கு தெரியல. யாராவது கேட்டு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.